ஃப்ரைடே ஈவினிங் இந்த கோலம் போடுறத பார்த்து நான் பழைய வீட்டில் இருக்கும்போது போட்டி போட்டு கோலம் போடுறது. நான் ஃபஸ்ட்டு போட்டு நீ போட்டேன்னு அக்கம் பக்கம் பேசிக்குவோம். நேற்று அதான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நெய்வேத்தியத்துக்காக பல இல்லைன்னு நினச்சேன். கரெக்டாக நம்ம ஏரியா ஒரு 7 o'clock போல் இந்த கிரேப்ஸ் பண்ணி வந்துச்சு. வெறும் 100 rupees சொன்னாங்க ஒரு பாக்ஸே. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கிறதுல கிரேப்ஸ் வச்சு மணிரவா சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன். லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் பச்சரிசி மாவு வறுத்து இடியாப்பமாக நல்லாயிருக்கும், வாங்க நம்ம செஞ்சு பார்க்கலாமா. நான் 1 கப் மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 1.5 glass அளவு தண்ணி வச்சு 1/2 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பக்கத்தில் இருக்கணும், கையில் ஒட்டவே கூடாது. எப்பயும் போல் இந்த அச்சில் போட்டு வைக்கணும்னா நல்லா பூ மாதிரி உதிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இடியாப்பம் பண்ணுறதுக்கு வெறும் 20 minutes தான். குயிக் அண்ட் ஈஸியாக டின்னரை முடிச்சுட்டேன். இடியாப்பத்துக்கு காம்பினேஷன் தேங்காய் பால் வச்சு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இடியாப்பம் வச்சு என்ன மாதிரி குருமா வச்சு சாப்பிடுவீங்களா, பால்லாம் ஊற்றி சாப்பிடுவீங்க, ஏன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு சின்ன லைக் கொடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.